வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் பற்றி போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் இருக்கிற அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துருக்கோங்க. அதில் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் கிளாஸ் 199 அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஐட்டம் ஓகேங்களா, அதோட முடிச்சிருந்தோம். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 200லேருந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. கிளாஸ் 200 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் என்டைட்டில் டு யூஸ் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் ஓகேங்களா. சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸை எந்தெந்த அஃபிஷியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான என்டைட்டில்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கான அத்தாரிட்டி, அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. எந்தெந்த அஃபிஷியல்ஸ்லாம் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எக்ஸப்ட் தோஸ் who are on leave or retired from the service are entitled to use service postage stamps on official postal item sent by them. Item posted should be related to the government service ஓகேங்களா. யாரெல்லாம் அஃபிஷியல்ஸ் என்டைட்டில் டு யூஸ் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுமே எக்ஸப்ட் லீவில் இருக்கிறவங்க, ரிட்டையர் ஆனவங்க ஓகேங்களா. இவங்கள தவிர இது யார் வேணாலும் இந்த சர்வீஸ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐட்டம் போஸ்டர் ஷுட் பி ரிலேட்டட் டு த கவர்மெண்ட் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும் ஓகேங்களா. அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். இந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணியிருக்க வார்த்தையை நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதர் சர்க்கிள் எக்ஸாமில் ஒரு எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க, நம்ம எக்ஸாமில் கேட்டதில்லை. ஆல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எக்ஸப்ட் தோஸ் ஹூ ஆர் ஆன் லீவ் ஆர் ரிட்டையர் ஃப்ரம் த சர்வீஸ், லீவில் இருக்கிற அல்லது ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் சர்வன்ஸை தவிர மீதி எல்லாருமே சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணி லெட்டர் அனுப்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 201 லோக்கல் ஃபண்ட் அஃபிஷியல்ஸ். இந்த லோக்கல் ஃபண்ட் அஃபிஷியல்ஸ்னால் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரிஸ், பஞ்சாயத்து பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து நம்ம நினச்சிக்கிங்க. அவங்கள வச்சு நம்ம இந்த ரூல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் சென்ட் பை an officer of a local authority or by an officer of the government acting in a capacity connected with local authority such as president or secretary ஓகேங்களா. இந்த லோக்கல் அத்தாரிட்டி அனுப்புகிற கரஸ்பாண்டன்ஸ் லெட்டரோ அல்லது ஆர் பை அன் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆக்டிங் இன் எ கெப்பாசிட்டி, அந்த மாதிரி கனெக்டட் வித் லோக்கல் அத்தாரிட்டி கூட கனெக்டடாக இருக்கிற பிரசிடென்ட் அல்லது செக்ரட்டரி இவங்க வந்து அனுப்புகிறாங்கன்னா இஸ் நாட் டீம்டு அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ் வித்தின் த மீனிங் ஆஃப் தீஸ் ரூல்ஸ் அண்ட் மே நாட் பி சூப்பர்ஸ்கிரிப்ட் as ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ். அவங்க அனுப்புகிற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. லோக்கல் ஃபண்ட் அஃபிஷியல்ஸ் அதிலே ஒரு கண்டிஷனில் சொல்கிறாங்க, நத்திங் இன் திஸ் கிளாஸ் இஸ் ஹெல்டு டு ப்ரிவென்ட் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் சென்ட் பை an officer of government acting as such, although the correspondence may relate to the affairs of the local authority ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம அவங்க லெட்டர் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால் வந்து அவங்களுக்கு வர லெட்டருமே வந்து அவங்களோட இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட்டில் கரஸ்பாண்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோமா, ஆனால் கிடையாது ஓகேங்களா. அதாவது தெளிவாக பார்த்துங்க, அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அவங்க அனுப்புகிற லெட்டரை வந்து ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இந்த ரூல் வந்து எந்த விதத்துலேயும் அந்த அவங்களுக்கு வர டிரான்ஸ்மிஷன், ஒருவேளை அவங்களுக்கு வர லெட்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் லெட்டர் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நிறுத்தி வைக்க கிடையாது, அதை வந்து ஸ்டாப் பண்ண மாதிரி நம்ம இந்த ரூலில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. சென்ட் பை an officer of government acting as such, although the correspondence may relate to the affairs of a local authority. அந்த லோக்கல் அத்தாரிட்டி ரிலேட்டடான இதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, சம்மந்தமான விஷயமா இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம தடுக்கலை, இந்த ரூல் படி தடுக்கலை. ஆனால் அவங்கள வந்து அவங்க அனுப்புகிற லெட்டரை வந்து ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா. அது கேட்டதில்லை, அந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து எப்பயுமே எக்ஸாமில் கேட்டதில்லை, ஆனால் எந்த கிளாஸும் விடக்கூடாதுன்றதுனால அதை பற்றி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஆனாலும் பார்த்துங்க. கிளாஸ் 202 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் இஃப் ஆர்டினரி ஸ்டாம்ப்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தோ ஒரு சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணி ஆன் இண்டியா கவர்மெண்ட் சர்வீஸ் லெட்டர் அனுப்புகிறாரு. அவர் அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா லெட்டரில் இந்திய அரசு பணிக்கு மட்டும் அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நார்மல் இந்த இடத்துல ஸ்டாம்ப் போட்டும்போது இங்கே ஃப்ரம் அட்ரஸ்லாம் ஆஃபீஸரோட அட்ரஸ் தான் எழுதியிருக்கு. ஆனால் ஸ்டாம்ப் போட்ட இடத்துல மட்டும் சர்வீஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் ஒரு வேளை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, if an ordinary postage stamp instead of a service stamps is used on an official postal item, the item will be recognized as an official postal item by the post office ஓகேங்களா.
ஆர்டினரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் சர்வீஸ் ஸ்டாம்புக்கு பதிலாக நீங்கள் ஆர்டினரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணி அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம் ஒருத்தவங்க அனுப்புனாங்கனாலும் அதையும் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வில் பி ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அன் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம், அதையும் நம்ம வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஆனால் but the irregularity will be brought by the officer in charge of the post office at which the item was so posted to the notice of the officer concerned. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு irregularity தானே. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் அனுப்புனா சர்வீஸ் ஸ்டாம்ப் தான் யூஸ் பண்ணணும், அந்த ரெட் கலரில் இருக்க சர்வீஸ் ஸ்டாம்ப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறது ஒரு ரூலு. ஆனால் அந்த சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க லெட்டர் அனுப்புனாங்கன்னா அதை நாங்கள் இந்திய அரசு பண்ணிக்கணும்னு அஃபிஷியல் லெட்டராக தான் நாங்கள் டீல் பண்ணுவோம். அஃபிஷியல் லெட்டராக தான் நாங்கள் அதை எதுவும் அது நிறுத்திலாம் வைக்க மாட்டோம், அனுப்பிடுவோம். அஃபிஷியல் லெட்டராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அது வந்து ஒரு irregularity தானே. அந்த irregularityயை நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஆஃபீஸில் போஸ்டிங் போடுறாங்களோ, எந்த ஆஃபீஸில் அனுப்புகிறாங்களோ அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜ் மேக்ஸிமம் போஸ்ட் மாஸ்டராக இருப்பாங்க. அவர் வந்து பார்த்தோம்னா எந்த ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். irregularity will be brought by the officer. ஓகேங்களா, brought by the officer இன்சார்ஜ் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். அந்த அனுப்புகிற போஸ்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இன்டிமேட் பண்ணிடுவார்னா அட் விச் த ஐட்டம் வாஸ் ஸோ போஸ்டட், எந்த ஆஃபீஸில் வந்து போஸ்டிங் போட்டாங்களோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இஃப் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்ஸ் டு த ஹெட் ஆஃப் த சர்க்கிள், ஒருவேளை தொடர்ச்சியாக இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு, நம்ம ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பண்ணணும் அப்படின்றது ரூல். ஓகேங்களா. அடுத்து கிளாஸ் 203 லெட்டர் எட்ஸெட்ரா ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் டு ப்ரைவேட் பர்சன் அண்டு வைஸ் வெர்ஸா. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லோ ப்ரைவேட் பர்சனுக்கோ அல்லது ப்ரைவேட் பர்சன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கோ ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா அதை நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் அப்படின்றத பாருங்கள். Item posted by the officers of the government in their official capacity addressed to private individuals can be sent as official postal item even when they relate to private interest. ஓகேங்களா, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு லெட்டர் அவரோட அஃபிஷியல் கெப்பாசிட்டி, அதோட அஃபிஷியல் கெப்பாசிட்டினா அவர் அஃபிஷியல் ரிலேட்டடாக ஓகேங்களா ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்கு, ஒரு தனி நபருக்கு அனுப்புகிறாங்கன்னா அது வந்து ப்ரைவேட் இன்ட்ரெஸ்ட் தனிநபர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலுமே கூட அதை வந்து அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டமாக அனுப்பிக்கலாம். கேன் பி சென்ட் அஸ் அஃபிஷியல் போஸ்டல் ஐட்டம். ஓகேங்களா. ஆல் ஆர்டிகல்ஸ் ஸோ போஸ்டட் வில் பி என்டாஸ்ட் அண்டர் த ஃபுல் சிக்னேச்சர் அண்ட் அஃபிஷியல் டெசிக்னேஷன் ஆஃப் த சென்டர் அக்கார்டிங் டு த ஸ்பெசிமென் கிவன் ஆன் த மார்ஜின். ஓகேங்களா, அதான் நம்ம முன்ன பார்த்தா தான் அது ஒரு மார்ஜின் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம ஆட் பண்ணல. ஓகேங்களா, அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆல் ஆர்டிகல்ஸ் ஸோ போஸ்டட் வில் பி, அதை வந்து என்டோஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அந்த ஃப்ரம் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ஆமாம் அதை நான் தான் யூஸ் பண்ணன்றதை அவங்க ஒத்துக்கிற விதமாக அவங்களோட கையெழுத்து போட்டு கீழே வந்து அவங்களோட ஸ்டாம்ப்பு வச்சுருக்கணும், அந்த டிசிக்னேஷன் எழுதி அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கணும். ஓகேங்களா, அதுதான் வந்து அவங்க என்டோஸ் பண்ணுறது, அதை வந்து இது பண்ணுறாங்க. ஆமாம் சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வந்து இந்த சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் நாங்கள் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அனுமதிக்கும் விதமாக அவங்க அதை கையெழுத்து போடணும். ஓகேங்களா. அடுத்து ஐட்டம்ஸ் சென்ட் பை ப்ரைவேட் பர்சன்ஸ் டு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் அதர் கவர்மெண்ட் கண்டெய்னிங் கம்யூனிகேஷன்ஸ் விச் த சென்டர் இஸ் ரெக்வயர்ட் பை எ லா ஆர் ரூல் டு மேக் இஃப் சூப்பர்ஸ்கிரைப்டு சர்வீஸ் அன்பெய்ட் will if not refused and returned unopened by the addressee be charged on delivery with the postage at the rates to which they would have been liable if the postage had been prepaid. ஓகேங்களா, அதாவது and liable if the postage had been prepaid and not at double rates as in the case of ordinary articles. அதாவது தெளிவாக பாருங்கள், ஐட்டம் சென்ட் பை ப்ரைவேட் பர்சன்ஸ் டு ஆஃபீஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதாவது ஒரு ப்ரைவேட் பர்சன் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, ப்ரைவேட் பர்சன் பப்ளிக் வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும்போது கவர்மெண்ட் கண்டெய்னிங் கம்யூனிகேஷன் விச் த சென்டர், அந்த லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ரெக்வயர்ட் பை லா ஆர் ரூல் டு மேக், அதாவது ஒரு சட்டத்தின்படி ஒரு தனிநபர் வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது மீன்ஸ் அது மாதிரி ஒரு லா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மேண்டேட் ஆகுது. நீங்கள் இது மாதிரி கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் இந்த லெட்டர் ஒரு ப்ரைவேட் பர்சன் அல்லது பப்ளிக் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா அந்த மாதிரி டைமில் ப்ரைவேட் பர்சன் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புகிற லெட்டர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈஃப் சூப்பர்ஸ்கிரைப்டு சர்வீஸ் அன்பெய்டு, அவங்க வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு எங்கள் ஆஃபீஸ்க்கு லெட்ரு பணம் கட்டாமே அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தின்படி அவங்க அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஏதோ இருக்குது, அவங்களோட ரூல் அப்படி இருக்குது, ப்ரைவேட் பர்சன் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்குது. பப்ளிக் வந்து அந்த லெட்டர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இருக்கிற ஒரு ஆஃபீஸருக்கு அனுப்பணும், நீங்கள் வந்து சர்வீஸ் அன்பெய்டாகவே அனுப்பிங்க, அமௌண்ட் கட்டாமே அனுப்பிங்கன்னா அந்த லெட்ரு வந்து ரெஃப்யூஸ் பண்ணாமல்
ரெஃப்யூஸ் பண்ணப்படாமல் திரும்பி வந்துச்சு, ரிட்டர்ன் அன்ஓப்பன்டு பை த அட்ரஸி, அவங்க வந்து அந்த ஆர்டிக்கலை ஓப்பன் பண்ணாமையோ அல்லது ரெஃப்யூஸ் பண்ணாமல் அந்த ஆர்டிக்கலை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம வந்து திரும்பி அந்த ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கே போய் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ப்ரைவேட் பர்சன் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்புகிற லெட்டர் வந்து ரூல் படி சர்வீஸ் அண்ட் பெய்டுன்னு அனுப்பிக்கலான்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்ரு ரெஃப்யூஸ் ஆனிச்சுன்னா திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி ப்ரைவேட் பர்சன்ஸ்க்கே போய் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பி சார்ஜ் ஆன் டெலிவரி வித் த போஸ்டேஜ் அட் த ரேட்ஸ் டு விச் தே வுட் ஹேவ் பின் லைபிள் இஃப் த போஸ்டேஜ் ஹட் பின் ப்ரீபெய்ட். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சர்வீஸ் ஆர்டிக்கலாக அனுப்பும்போது என்ன அமௌண்ட்டுக்கு அனுப்பியிருப்போமோ அந்த அமௌண்ட் வாங்கியிருப்போம். அண்ட் லைபிள் இஃப் த போஸ்டேஜ் ஹட் பின் ப்ரீபெய்ட் அண்ட் நாட் அட் டபுள் ரேட்ஸ் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆர்டினரி ஆர்டிகல்ஸ். நார்மலாக ஆர்டினரி ஆர்டிகல்னால் டபுள் ரேட் வாங்குவோம் இல்லைங்களா, அதாவது 5 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 5 ரூபா கட்டாமட்டாங்கன்னா 10 ரூபா வாங்கிக்குவோம். ஆனால் அப்படி வாங்காமல் 5 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல 5 ரூபாயே வாங்கிக்குவோம். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனால் கேட்டதில்லை, நம்ம இதில் இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ரூலில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைடட், அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. ப்ரொவைடட் that an articles so sent is addressed to the full official designation of the officer for whom it is intended and that it has been endorsed under the full signature of the sender according to the specimen form given on the margin. அதுவும் ஒரு மார்ஜின் இருந்துச்சுங்க, அதை நம்ம அட்டாச் பண்ணல. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொவைடட், அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் அனுப்பணும்னா அவங்க வந்து டூ அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அஃபிஷியல் டிசைக்னேஷனுக்கு எழுதியிருக்கணும். அதாவது ஆர்டிஓ, நம்ம ஆர்டிஓலாம் சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதாமல் ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஆர்டிஓ அந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் இந்த மாதிரி எழுதாமல், ஆர்டிஓன்னு எழுதாமல் இதோட ஃபுல் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்படி எழுதியிருக்கணும். அண்டு அதை அவங்க தான் அனுப்புகிறாங்கன்றதுக்கு ஒரு என்டோஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அவங்க கையெழுத்து போட்டிருக்கணும். சிக்னேச்சர் இந்த ப்ரைவேட் பர்சன் அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அதை என்டோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா நம்ம அதை வந்து நார்மலாக இந்த கவர்மெண்ட் ஆர்டிகல் மாதிரி டீல் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, அடுத்து த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் பார்சல்ஸ் இஸ் கம்பல்சரி. ஆல்ரெடி பார்த்தது தான், திரும்பி இந்த இடத்துல இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்து போஸ்டேஜ் கிளாஸ் 204 போஸ்டேஜ் டியூ ஆர்டிகல்ஸ். போஸ்டேஜ் டியூ ஆர்டிகல்ஸ்க்கு வந்து the amount of postage marked as due on postal articles delivered under the superscription of service unpaid or on India government service or on service will be initialed by the postmaster or other officer authorized in this behalf by the head of the circle of the office of delivery. அதாவது வந்து பார்த்திங்கன்னா டியூ ஆர்டிக்கல் வருதுன்னு வச்சிங்களேன். ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா டியூ ஆர்டிக்கலாக வந்து வருது அப்படின்னா அதுக்கான டியூ அமௌண்ட்டை வந்து யார் எழுதணும்னு பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை எழுதுனது வந்து போஸ்ட் மாஸ்டரோ அல்லது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் வந்து எந்த ஆஃபீஸர் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து அதை வந்து என்டாஸ் பண்ணியிருக்கணும், இனிஷியல் பண்ணியிருக்கணும். அந்த போஸ்டேஜ் டியூ ஆர்டிக்கலை வந்து 10 ரூபா போஸ்டேஜ் டியூன்னு எழுதிட்டாங்கன்னா அந்த எழுதுனதை 10 ரூபா வாங்கணும், கலெக்ட் பண்ணணும்னு எழுதியிருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் வந்து அந்த டியூ ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு அந்த ஆர்டிக்கல்லே எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதுனதை போஸ்ட் மாஸ்டர் இனிஷியல் பண்ணியிருக்கணும். போஸ்ட் மாஸ்டரோ அல்லது ஹெட் ஆஃப் த சர்க்கிள் யார் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோ இனிஷியல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, whenever any alteration is necessary in the amount as entered in figures, the amount due will be written in words and attested by the signature in full of the postmaster or other officer aforesaid. ஒருவேளை அதில் ஆல்ட்ரேஷன் தேவைப்பட்டுச்சு, இப்போ 9 ரூபா இடத்துல எழுத வேண்டிய இடத்துல 10 ரூபான்னு எழுதிட்டீங்க, ஆனால் அதை அடித்து திரும்பி 9ன்னு மாற்றணும் அப்படின்னாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த இடத்துல அட்டஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா போஸ்ட் மாஸ்டர், அகைன் அதை அட்டஸ்ட் பண்ணணும், அகைன் வந்து அதை இனிஷியல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Officers of the government are bound to receive and to pay any postage which may be due on articles addressed to them under the above superscription and bearing the signature in full of the sender. ஓகேங்களா, ஒருவேளை ஒரு ஆஃபீஸர் வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க, அந்த லெட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சு, அது வந்து டியூ ஆர்டிக்கல் அமௌண்ட் கட்ட வேண்டிய மாதிரி இருக்குது, அவங்க வந்து சர்வீஸ் அன்பெய்டை தான் அனுப்பியிருக்கிறாங்க, 5 ரூபா சர்வீஸ் அன்பெய்டு போட்டு ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறாங்க, ப்ரைவேட் பர்சன் வாங்கலைன்னா திரும்பி அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கே வந்துடுது. அந்த ஆர்டிக்கலை வந்து அந்த ஆஃபீஸர் திரும்பி அந்த 5 ரூபா கட்டி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கு தான் வந்து அந்த பேரிங் தான் சிக்னேச்சரின் ஃபுல் அந்த கையெழுத்துலாம் போட்டு அவங்க தான் அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக வாங்கிடணும். ஆர் பவுண்ட் டு ரிசீவ் அண்ட் பே எனி போஸ்டேஜ், ஏதாவது டியூ இருந்துச்சுன்னா அதை அவங்க வாங்கணும்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் இன் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் டியூ ஆன் சச் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வருது, 5 ரூபா கட்டணும்னு அந்த ஆஃபீஸருக்கு ஒரு லெட்ரு வருது அப்படின்னா அந்த லெட்ரு அந்த 5 ரூபா அமௌண்ட்டுக்கு பதிலாக அவர்கிட்ட இருக்கிற சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ், என்கிட்ட ஒரு 5 ரூபாய்க்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் இருக்குது, இந்தாங்க நான் காசாக தரல, இந்த 5 ரூபாய்க்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் வச்சுக்குவீங்களான்னு கேட்டால் வச்சுக்க மாட்டோம், கேஷாக தான் வாங்குவோம். சர்வீஸ் ஸ்டாம்ப்ஸ் வில் நாட் பி அக்செப்டட். ஓகேங்களா,
நீங்கள் அந்த டியூக்கு பதிலாக என்கிட்ட இப்போ 20 ரூபா டியூ கட்டணுன்னா என்கிட்ட 20 ரூபாய்க்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்குவீங்களான்னு யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டால் அதை வாங்க மாட்டோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், மினிஸ்டர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சர்டைன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா. இவங்களுக்குன்னு தனியாக கேம்ப் ஆர்டிகல்ஸ், ஸ்பெஷல் பேக், கேம்ப் பேக்ன்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. இது வந்து நம்ம தனியாக இந்த ஒரு இது மட்டும் ஓகேங்களா, அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் மட்டும் ஒரு இந்த அடுத்த வீடியோ சேர்த்து 3 வீடியோ போகுது, கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துருங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோவோட சேர்த்து இந்த கேம்ப் ஆர்டிகலும் ஸ்பெஷல் பேக்கும் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகுன்ற காரணத்தினால இந்த கிளாஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வைண்டப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது 3யும் தனித்தனியாக சொல்லிடுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.